ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்யமாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் பிராணேஸ்வரன் தந்தை மூலமாக உயிர்தானம் பெறுகின்ற ஆத்மா. நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் பிராணேஸ்வரன் தந்தையிடமிருந்து முரளியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட உதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையின் ஸ்ரீமத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக பிரஷ்டாச்சாரியிலிருந்து சிரேஷ்டாச்சாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக நரனிலிருந்து நாராயணனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக அமரபுரியின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ராஜயோகம் கற்றுக்கொண்ட ஆத்மா. நான் ஞானம் மற்றும் யோகத்தை தந்தை மூலமாக கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தங்க புத்தி உடையவனாகி பாரஸ்மாத்தாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தை மூலமாக 5000 வருடத்திற்கு பிறகு நினைவை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் கூடவே வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் தந்தை சொல்லக்கூடிய விஷயத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் விதையை நினைவு செய்து முழு மரத்தை புத்தியில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக பாவனமாக ஆகின்ற ஆத்மா.
நான் தந்தை மூலமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் சீதையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக 3ஆம் கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் புரியாதவனிலிருந்து புரிந்தவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய சேவையை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக மருத்துவரை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் அழிவற்ற மருத்துவர் மூலமாக ஞான ஊசியை போட்டுக்கொள்கின்ற ஆத்மா. நான் எனது புத்தியின் தொடர்பை பரந்தாமத்தில் ஈடுபடுத்துகின்ற ஆத்மா. நான் எனது புத்தியின் யோகத்தை இனிமையான வீட்டின் மீது ஈடுபடுத்துகின்ற ஆத்மா. நான் இப்போது இனிமையான அமைதி நிறைந்த வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் என்னை இந்த பழைய உலகத்திலிருந்து விடுபட்டவனாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் மரத்தின் வளர்ச்சியுடன் கூடவே வரக்கூடிய தடைகள் எனும் புயல்களைக் கண்டு பயப்படாமல் அவற்றை கடந்து செல்கின்ற ஆத்மா. நான் ஆத்மாவை சதோப்பிரதானமாக்குவதற்காக ஞான யோகத்தின் ஊசியை போட்டுக்கொள்கின்ற ஆத்மா. நான் எனது புத்தியை நிர்வாண தாமத்தின் மீது ஈடுபடுத்துகின்ற ஆத்மா. நான் முதலில் நீங்கள் எனும் பாடத்தின் மூலம் கிரீடாதாரி ஆகும் புத்திசாலி ஆத்மா. நான் பாப்தாதா தன்னை கீழ்ப்படியும் சேவகனாக சொல்வது போல நான் சேவகனாகி கிரீடாதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் முதலில் தாங்கள் எனும் பாடத்தை உறுதி செய்கின்ற ஆத்மா. நான் அவ்வியக்த நிலையை அனுபவம் செய்ய உள்முகமாகவும் ஏகாந்தவாசியாகவும் ஆகின்ற ஆத்மா. நான் குழுவில் ஒருமித்த கருத்துடன் செயல்பட்டு வெற்றியை அதிகரிக்கின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பிய ஆத்மா. வாராக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் சமயத்திற்கேற்ப தினமும்
காரியத்தில் பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். ஓம் சாந்தி.